எடப்பாடி ஆட்சியில் கரண்ட்டு பில்லு 350 ரூபா, இன்றைக்கி 850 ரூபா, 400 ரூபா இவங்க ஆட்சியில் ஏறி இருக்கு. அடுத்தது அரிசி சிப்பம் 800 ரூபா ஒரு சிப்பம். எடப்பாடி ஆட்சியில் 800 ரூபாய்க்கு அரிசி வாங்கணும். இன்றைக்கி அதே அரிசி 1300 ரூபா. டிஎம்க ஆட்சியில் 500 ரூபா ஏறி இருக்கு. அந்த அரிசி 500 ரூபா ஏறி இருக்கு. அதே போல் டிவி கனெக்ஷனு அன்றைக்கி 200 ரூபா இருந்துச்சு கனெக்ஷனு. இன்றைக்கி அதே கனெக்ஷனு இன்றைக்கி 350 ரூபா. இந்த 3 ஐட்டத்துலேயுமே 1050 ரூபா மாதம் ஏறி இருக்கு. டிஎம்க ஆட்சியில் 1050 ரூபா ஏறி இருக்கு. இந்த 3 ஐட்டத்திலே, அதாவது கரண்ட்டு, அரிசி, டிவி கனெக்ஷனு ஒன்றில் இந்தமாரி ஏறிந்தால் நீ எங்கே நம்ம வளர்ச்சி ஆக முடியும்? வளர்ச்சி ஆச்சு, தமிழ்நாடு வளர்ச்சி ஆச்சு வளர்ச்சி ஆச்சுன்றாங்க. மகளிருக்கு நீ 1000 ரூபா கொடுக்குற. ஆனால் இந்த 3லேயுமே 1050 ரூபா மாதம் நாங்கள் கொடுக்குறோம் உனக்கு. இந்த 3 ஐட்டத்திலே 1050 ரூபா நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்த பார்த்து நீ 1000 ரூபா மகளிர்னு சொல்லிட்டு கொடுக்குற. இதில் என்ன வளர்ச்சி ஆயிடுச்சு? இது வளர்ச்சி கிடையாது. அப்போ எதுக்கு இந்த டிஎம்க இருக்கணும்? வளர்ச்சி ஆகாததுக்கு நான் தமிழ்நாடு வளர்த்துட்டேன் எப்படி வளர்த்தேன்? என்னத்தை வளர்த்தேன்? விலைவாசி தான் வளர்த்தேன். ஒன்று எல்லாத்துலேயுமே விலை தான் ஏற்றி வச்சே தவிர மக்கள் வளரல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎம்க வேணாம். எதுக்கு அது? நான் எங்ககிட்டே வசூல் பண்ணி நீ எங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு அது? அது வளர்ச்சி தேவையில்லையா? அந்த வளர்ச்சி கிடையாது அதுக்கு பேர். அதனால் நான் என்னன்றேன்னாக்கா, டிஎம்கவுக்கு ஓட்டு போடாதீங்க. ஆமாம், அதனால் இந்த நான் பேசுகிறதுலாம் கொஞ்சம் அடுத்த கடத்துக்கு கொண்டு சேர்த்துங்க. ஏதோ நான் போடுற பதிவு வந்துகிட்டே இருக்கேன்.